வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் மந்திர விதையும் பகிர்தலின் மகிமையும். ஒரு அழகான கிராமத்துல யாழினின்னு ஒரு பொண்ணு வசித்து வந்தா. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு நாள் ஒரு விதையை கண்டுபிடிச்சா. அது ஒரு நல்ல நீல நிற விதை. அப்போ அந்த பக்கமா வந்த அக்னி என்ற ஒரு டிராகன், யாழினி, இது சாதாரண விதை இல்ல, இது ஒரு அதிசய விதை. இத நீ அன்போடு வளர்த்தா உனக்கு வேண்டி எல்லாமே தரும் அப்படின்னு அந்த அக்னி டிராகன் சொல்லுச்சான். உடனே யாழினி அந்த பூத்தொட்டில நட்டு அதற்கு தண்ணி ஊத்துனான். தண்ணி ஊத்துன அடுத்த நொடியே அது ஒரு மிகப்பெரிய மரமா மாறுச்சான். அந்த மரத்துல இருந்து அவளுக்கு ஒரு பழமும் கிடைச்சது. அந்த பழம் நல்ல தங்க நிறமான சுவையான பழமா. யானை அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, இந்த பழம் மிகவும் சுவையா இருக்குதே, இதுக்கப்புறம் இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பேராசையோட சொல்லிக்கிட்டா. இத பார்த்த அக்னிக்கு மிகவும் பசியா இருந்தது. அவன் பொறுமையா யாழினி கிட்ட போய், யாழினி, ஒரு துண்டு பழம் தரியா எனக்கு அப்படின்னு கேட்டாச்சான். ஆனா யாழினி இல்ல, முடியாதுன்னு மறுத்துட்டா. அத மறுத்த அடுத்த நொடியே அந்த மரம் இருக்கிற இலையெல்லாம் கொட்டி அந்த மரத்துல இருக்க பழங்களும் அழுகி போச்சு. இத அக்னி பார்த்ததும், யாழினி, இந்த அதிசய மரம் அன்பால மட்டுமே வளரக்கூடியது. நீ மற்றவங்க கூட பகிர்ந்து கொண்டா மட்டும்தான் இது உயிரோட இருக்கும்னு சொன்னானாம். உடனே யாழினி அந்த மரத்துக்கிட்ட போய், மன்னிச்சிடு மரம், இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த மரம் மறுபடியும் வளர்ந்து பூக்கள் எல்லாம் பூத்து பழத்தையும் கொடுத்துச்சு. அந்த பழத்தை ஒரு குட்டியான நீலா அப்படின்னு ஒரு குருவி வந்துதான். அந்த நீலா குருவிக்கு இந்த பழத்தை கொடுத்தா. இந்த பழத்தை கொடுத்ததும் அது இனிமையான குரல்ல அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு பாடலை பாடிச்சு. பாடியதும் அந்த மரத்துல நிறைய நிறைய தங்க நிற பழங்களும் வந்துச்சு. இத பார்த்ததும் அக்னியும் யாழினியும் சிரிச்சு கொண்டே மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு விருந்தும் கொடுத்தாங்க. இதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா, பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி குழந்தைகளா. சோ நீங்க எல்லாருமே உங்க கிட்ட இருக்க ஒரு சின்ன விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து வாழ்க்கையை வாழணும். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.